நிலச்சரிவில் உரிமையாளர்களை இழந்த நாய்கள் உண்ணாவிரதம் இருக்கும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய செய்தி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் உறவுகளை இழந்து எத்தனையோ ஆயிரம் பேர் வாய்விட்டு கதறிக் கொண்டிருக்கின்றனர். பேச முடிவதால் ஆற்றாமையை வார்த்தைகளால் கொட்டிவிடுகிறோம். ஆனால் தன்னை ஆசையாய் வளர்த்த உரிமையாளர்களை நிலச்சரிவில் பறிகொடுத்துவிட்டு வாய்விட்டு கதற இந்த வாயில்லா ஜீவன்களுக்கு ஏது வழி? நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட வளர்ப்பு விலங்குகளை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நாய், பூனை, ஆடு, மாடுகள் மீட்கப்பட்டு முதலுதவி அளித்து நோய் தொற்று பரவாமல் இருக்க தடுப்பூசிகள் போடப்பட்டு வருகிறது. அதற்கான முகாம்கள் அனைத்தும் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளிலேயே அமைக்கப்பட்டுள்ளன. முதலில் எப்படியும் நம் எஜமானர் வந்துவிடுவார் என நம்பிக்கையோடு காத்திருந்த இந்த நாய்கள் செல்ல செல்ல நிதர்சனத்தை அறிந்து கொண்டன. மனிதர்களாகிய நமக்கு கூட காலம் செல்ல செல்ல காயத்தின் வடுக்கள் மறையலாம். ஆனால் இந்த நாய்களுக்கு அப்படியல்ல. உரிமையாளர்கள் இல்லை என தெரிந்ததும் அந்த இடத்தை விட்டு நகர மறுத்திருக்கின்றன இந்த நன்றியுள்ள நாய்கள். அன்னம் ஆகாரம் எதுவும் எடுக்காமல் உண்ணாவிரதம் இருந்துள்ளன என்றால் பார்த்து கொள்ளுங்கள். பட்டினி என்றால் பசி எடுக்கும் வரை அல்ல, சாகும் வரை பட்டினி கிடக்கும் வைராக்கியமாம் இந்த நாய்களுக்கு. இந்த நாய்ங்கெல்லாம் அதுங்க வளர்ந்த வீடு இருந்த இடத்த விட்டு வரமாட்டேதுங்க. சாப்பாடு சாப்பிடாம தண்ணி சாப்பிடாம அடம் பிடிக்குதுங்க. சில நாய்ங்கெல்லாம் நம்ம கூப்பிட்டு போனால் கொஞ்ச நாளில் பழகிரும். ஆனால் இந்த மாதிரி ஓனர் மேலே ரொம்ப பாசம் வச்ச நாய்ங்க என்ன ஆனாலும் சமாதானம் ஆகாது. சாகிற வரைக்கும் கூட சாப்பிடாம இருக்கும். தந்தி தொலைக்காட்சி செய்திகளுக்காக களத்திலிருந்து செய்தியாளர் கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.